நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. அந்த காட்டையே யாரோ முறிப்பது போன்று ஒரு பெரும் சப்தம் உண்டாயிற்று. ஊழி காற்று புறப்பட்டது. ஒரு பெரும் காற்று வீசியது. அந்த சப்தத்தால் பூமியும் ஆகாயமும் நடுநடுங்கின. அந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது என்று ராம லக்ஷ்மணர்கள் பார்த்தனர். நெடும் தொலைவில் ஓர் அரக்கன் நிற்பதைக் கண்டனர். முதலில் அவனுடைய பருத்த வயரும் கோரமான வடிவமும் மட்டும் தென்பட்டன. பின்னர் அருகில் நெருங்கிச் சென்று பார்த்த பொழுது அவனுக்கு தலையில்லை, வயிற்றில்தான் அவனுக்கு வாய் இருந்தது. உடல் முழுவதும் ரோமம் அடர்ந்திருந்தது. கருமையான உடல், மேகம் போன்ற கர்ஜனை, மார்பில் மஞ்சள் நிறமுள்ள ஒரு ஒற்றை கண், நெருப்பு எரிவது போல் அதில் ஒரு பிரகாசம், நீண்ட கூர்மையான பற்கள், கீழ் உதடுகளை அடிக்கடி நக்கிக் கொண்டிருந்தான். கையில் கிடைத்த புலி, சிங்கம், கரடி போன்ற விலங்குகளை தின்று கொண்டிருந்தான். தலையில்லாத அந்த அரக்கனை பார்க்க பயங்கரமாகவும் அருவருப்பாகவும் இருந்தது. அவனுடைய கைகள் ஒரு யோசனை நீளமுள்ளவை. அவற்றை நீட்டி ஒன்று சேர்த்து இடையில் அகப்பட்ட விலங்குகளையும் பறவைகளையும் வயிற்றில் உள்ள வாய்க்குள் தள்ளிக்கொண்டே இருந்தான். அவன் பெயர் கபந்தன். தாங்கள் செல்லும் அந்த வழியை மறைத்து கொண்டிருந்த அந்த அரக்கனை ராம லக்ஷ்மணர்கள் கண்டனர். அவனும் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவர்களை தின்ன அவன் மிகவும் ஆவலாயிருந்தான். அவன் தன் 2 கைகளை நீட்டி விலங்குகளை இழுப்பது போலவே ராம லக்ஷ்மணர்களையும் இழுக்கத் தொடங்கினான். அவனுடைய பிடியில் சிக்கிக்கொண்ட இருவரும் துடியாய் துடித்தனர். அப்பொழுது லக்ஷ்மணன், அண்ணா, இந்த அரக்கன் மிகவும் கொடியவன் போல் தோன்றுகிறான். என்னை இவனுக்கு பூத பலியாக கொடுத்துவிட்டு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரம் சீதையை தேடி கண்டுபிடியுங்கள். நாட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கவலையுடன் சொன்னான். அதற்கு ராமர், தம்பி, கவலைப்படாதே, வீணாக தளர்ச்சியடையாதே, எப்படியும் இவனிடமிருந்து தப்பிக்கலாம் என்று ஆறுதல் கூறினார். அப்பொழுது அந்த அரக்கன், நீங்கள் யார்? பெரிய தோள்களுடனும் வலிமையுடனும் காட்சியளிக்கின்றீர்கள். வில்லேந்தி ஆயுத பாணிகளாக காணப்படும் நீங்கள் இந்த காட்டிற்கு எதற்காக வந்தீர்கள்? உங்களை பார்த்தால் அரச குமாரர்களைப் போல் தோன்றுகிறதே. எனக்கு மிகவும் அதிகமாக பசி எடுக்கிறது. விரைந்து வந்து எனக்கு இரையாகுங்கள் என்றார். அப்பொழுது லக்ஷ்மணன் சற்று தைரியமடைந்து, அண்ணா, இவனுடைய பலம் முழுவதும் இவனுடைய கைகளில்தான் இருக்கிறது. எனவே ஆளுக்கு ஒரு கையை துண்டித்து விடுவோம் என்று சொன்னான். இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த ராட்சசன் மிகவும் கோபம் கொண்டான். அவர்கள் இருவரையும் வாய்க்குள் தள்ள முயற்சி செய்தான். உடனே ராம லக்ஷ்மணர்கள் வாளால் அவனுடைய 2 கைகளையும் வெட்டிவிட்டனர். உடனே திக்குகள் நடுங்கும்படி அவன் பயங்கரமாய் கத்தியபடி பூமியில் விழுந்தான். பின்னர் ராம லக்ஷ்மணர்களை பார்த்து, வீரர்களே, நீங்கள் யார்? இங்கு வர காரணம் என்ன என்று பணிவுடன் கேட்டான். அப்பொழுது லக்ஷ்மணன், இவர் இச்வாகு குல தோன்றல், ராமர் என்ற பெயரை உடையவர். நான் அவருடைய தம்பி. என் பெயர் லக்ஷ்மணன். எங்கள் தந்தையின் கட்டளையை ஏற்று நாங்கள் காட்டிற்கு வந்தோம். இவருடைய மனைவியை ஒரு அரக்கன் கவர்ந்து கொண்டு சென்று விட்டான். அவளை தேடிக்கொண்டு வந்தோம். இதுவே எங்களை பற்றிய வரலாறு. அது சரி, நீ யார்? வயிற்றில் வாயுடன் காணப்பட காரணம் என்ன என்று கேட்டான். உடனே கபந்தன், வீரனே, உங்களுக்கு என் வணக்கங்கள். இந்த கைகளை வெட்டி எனக்கு பெரிய நன்மையை செய்து விட்டீர்கள். எனக்கு இந்த கொடிய வடிவம் கிடைத்ததற்கு உரிய காரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லி அவன் வரலாற்றை சொல்லத் தொடங்கினான். ராம லக்ஷ்மணர்களின் ஆர்வமுடன் அவன் வரலாற்றை கேட்கத் தொடங்கினர். தன்னுடைய வரலாற்றை பின் வருமாறு அவன் சொல்லத் தொடங்கினான். முன்னொரு காலத்தில் நான் மிகவும் அழகுடையவனாக இருந்தேன். வீரமும் பராக்கிரமும் பெற்றிருந்தேன். எனக்கு ஈடு இணையாக இந்திரனையும் சந்திரனையும் சூரியனையும் கூட சொல்ல முடியாது. அதே சமயம் நினைத்த வடிவங்களை எடுத்துக்கொள்ளும் ஆற்றலும் எனக்கு இருந்தது. எனவே அடிக்கடி நான் பயங்கரமான வடிவங்களை எடுத்துக்கொண்டு முனிவர்களையும்
ரிஷிகளையும் பயமுறுத்தி வந்தேன். அப்பொழுது நான் வசித்து வந்த காட்டிற்கு ஸ்தூல சிரஸ் என்ற மகரிஷி வந்தார். ஆகாரத்திற்காக காய்கனிகளை தேடிக்கொண்டிருந்தார். நான் கொடிய வடிவம் எடுத்துக்கொண்டு அவரை பயமுறுத்தினேன். அவர் கையில் இருந்த காய்கனிகளை பிடுங்கிக் கொண்டேன். இத்தனை நாள் விளையாட்டாக நான் செய்தேன். ஆனால் இந்த முனிவர் மிகவும் கோபம் கொண்டு விட்டார். உடனே, நீ இப்பொழுது எடுத்திருக்கும் கோர வடிவமே உனக்கு எப்பொழுதும் நிலை பெறட்டும். இந்த கொடிய வடிவத்தை பார்த்து பிராணிகள் உன்னை நிந்திக்கட்டும் என்று சாபமிட்டு விட்டார். அதை கேட்டு நான் மிகவும் பயந்து போனேன். அவருடைய கால்களில் விழுந்து வணங்கி, சுவாமி, என்னை மன்னியுங்கள், அறியாமல் தவறு செய்துவிட்டேன், எனக்கு சாப விமோச்சனம் அடியுங்கள் என்று மன்றாடினான். என் மேல் இரக்கம் கொண்ட அவர், ராமர் இங்கு வருவார். அவர் உன் தோள்களை வெட்டி எப்பொழுது எரியூட்டுகின்றாரோ அப்பொழுது உன்னுடைய சாபம் நீங்கும், உனக்கு உன் பழைய வடிவம் கிடைக்கும் என்று அருளினார். அதன் பின்னர் கோர வடிவத்துடன் பிரம்மதேவரை நோக்கி கடுமையான தவத்தை செய்தேன். அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து நீண்ட ஆயுளையும் பெரும் பலத்தையும் கொடுத்தார். இதன் காரணமாய் மீண்டும் எனக்கு கர்வம் உண்டாகிவிட்டது. எனவே என் குல பகைவனான இந்திரனுடன் சென்று போரிட்டேன். அவன் வஜ்ராயுதத்தால் என் தலையில் அடித்தான். அப்பொழுது தலை மார்பிலும் கால்கள் வயிற்றிலும் அழிந்துவிட்டது. இன்னும் கோரமான வடிவம் உடையவனானே. உடனே இந்திரனின் கால்களில் விழுந்து என்னை காப்பாற்றும்படி கெஞ்சினேன். அவன் என் மேல் இரக்கம் கொண்டு என்னை கொல்லாமல் விட்டுவிட்டான். பிரம்மாவின் வரம் பொய்யாகாது, அதனால் உன்னை என்னால் கொல்ல முடியாது, பிழைத்து போ என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். உடனே நான் அவனிடம், கால்களும் இல்லாமல் தலையும் இல்லாமல் ஆகாரமற்ற நிலையில் நான் நீண்ட நாள் எப்படி வாழ்வேன் என்று கூறி கதறி அழுதேன். அப்பொழுது இந்திரன் வயிற்றில் வாயையும் நீண்ட கைகளையும் கொடுத்து, ராம லக்ஷ்மணர்களால் நீ பழைய நிலையை அடைவாய் என்று கூறி மறைந்தார். அது முதற்கொண்டு இங்கு வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் வரவை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன். என்னுடைய பெயர் கபந்தன். என்னுடைய தந்தையின் பெயர் தனு. என்னுடைய உடலை தீயிட்டு இப்பொழுது கொளுத்துங்கள். உடனே என் தேகம் அழிந்து பழைய தேகம் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் மனைவியை தேடி காண ஒரு உபாயம் சொல்கிறேன் என்று தன் வரலாற்றை கபந்தன் சொல்லி முடித்தார். பின்னர் ராம லக்ஷ்மணர்கள் ஒரு பெரிய குழியை வெட்டினர். அதில் கட்டைகளை அடுக்கினர். அதில் கபந்தனுடைய உடலை தள்ளினர். லக்ஷ்மணன் 4 பக்கங்களிலும் தீமூட்டினான். கபந்தனுடைய உடல் எரிந்து சாம்பலானது. அப்பொழுது அந்த தீயிலிருந்து அழகான வாலிபன் ஒருவன் மேல் எழும்பினான். அவன் கம்பீரமான தோற்றத்துடன் உயர்ந்த வகையான ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு அன்னப்பறவைகளால் இழுக்கப்படும் தேர் ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டான். அவன் உடல் அழகு அந்த காட்டையே பிரகாசம் பொருந்தியதாக்கியது. அப்பொழுது அவன், ராமரே, தங்கள் மனைவியை கண்டுபிடிக்க சுலபமான வழி ஒன்றை சொல்கிறேன். அங்கிருந்து சற்று தூரம் நடந்து சென்றால் பம்பை என்ற ஏரி ஒன்று காணப்படும். அதற்கு அருகில் ருஷ்யமுக பர்வதம் என்ற பெயருடைய மலை ஒன்று உள்ளது. அங்கு சுக்ரீவன் என்ற வானரன் உள்ளான். அவனுடைய அண்ணனான வாலி அவனை நாட்டை விட்டு துரத்திவிட்டான். சீதையை தேடி கண்டுபிடிக்க அவன் உனக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிவான். இதன் பின்னர் அந்த மலைக்கு செல்லும் வழியை பற்றியும், வழியில் சபரி என்ற தவ மூதாட்டி ராமரை காண விரும்பி வாழ்ந்து வருவதாகவும், சுக்ரீவனுடைய நட்பை பெற்று சீதையை அடையும்படியும் விரிவாகச் சொன்னான். புதிய உருவம் பெற்ற கபந்தன் பின்னர் நேரே சொர்க்கம் சென்று சேர்ந்தான். கபந்தன் காட்டிய வழி இனிமையான பழங்களை தருகின்ற மரங்கள் நிறைந்த வழியாகும். பழங்களையும் பறித்து உண்டபடி அவர்கள் நடந்து சென்றனர். அவர்கள் சென்ற வழியானது மிகவும் அருமையானது. கூழாங்கற்கள் இல்லாதது, முள் குத்தாதது, பொடிமணல் படர்ந்தது. ஏராளமான மணல்கள் வழி நெடுகிலும் தென்பட்டன. அன்னங்களும் நீர்க்காக்கைகளும் பல இடங்களில் நீரில் நீந்தி கொண்டிருந்தன. செங்கையில் அயிரை என்ற ஒரு வகையான மான் அங்கு விசேஷமாய் காணப்பட்டது. அதே சமயம் விசித்திரமான வடிவமுடைய பலவிதமான பன்றிகள் மலை குகையில் வசித்தன. அன்று இரவு பம்பை ஏரியின் மேற்கு கரையில் உள்ள சபரியின் ஆசிரமத்திற்கு போனார்கள். வயது முதிர்ந்தவளான அந்த மூதாட்டி ராம லக்ஷ்மணர்கள் தன்னை நோக்கி வருகிறார்கள் என்பதை அறிந்தவுடன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள்.
எழுந்து நின்று கைகூப்பி வரவேற்றாள். பின்னர் ராம லக்ஷ்மணர்களை வலம் வந்து வணங்கினார். பின்னர் அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமனீயம் முதலியவைகளால் விதிப்படி பூஜித்தாள். நீண்ட நாட்களாக ராம நாமத்தையே உச்சரித்து கொண்டு அவர் வரவை எதிர்நோக்கி காத்திருந்த அவளுக்கு அன்று மகிழ்ச்சி தாழவில்லை. அப்பொழுது ராமர் சபரியை பார்த்து, தாயே, தங்களுடைய தவம் சிறப்புடன் நடைபெறுகின்றதா? நீங்கள் துன்பமில்லாமல் இருக்கின்றீர்களா? அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றீர்களா என்று கேட்டு நலம் விசாரித்தார். அதற்கு சபரி, ஐயனே, தங்களுடைய பாக்கியத்தால் இன்று என் தவம் பூர்த்தி அடைகிறது. என்னுடைய குரு பக்தியாலும் தவ மகிமையாலும் இன்று நான் தாங்களை காணும் வாய்ப்பை பெற்றேன். என் மாயமான உலகப்பற்று நீங்கியது. உங்களுடைய அருட்பார்வையால் பாவங்கள் ஒழிந்தன. பின்னர் தொடர்ந்து, பெருமானே, தங்கள் வருகையை நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன். என்னுடைய ஆச்சாரியரான மதங்க மகரிஷி தங்கள் வருகையை எனக்கு முன்னரே கூறியிருக்கிறார். தாங்கள் இங்கு சித்திரக்கூடத்தில் வந்து தங்கியது முதல் பலவிதமான காய்கனிகளை தயார் செய்து வைத்துள்ளேன். இவை யாவும் மிகவும் சுவை மிக்கவை. இவற்றை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அவற்றை கொண்டு வந்து தந்தார். அன்புடன் சபரி கொடுத்த யாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய குரு பக்தியை கண்டு மெச்சினார். பின்னர், அம்மா, உங்கள் உபசரிப்புகளால் நான் மிகவும் பூரிப்பு அடைந்தேன். உங்களுக்கு இஷ்டமான ரோகத்தை அடையுங்கள் என்று கூறினார். உடனே சபரி நெருப்பை உண்டாக்கினார். அதை வலம் வந்தாள். ருஷ்யமுக பர்வதத்திற்கு செல்ல உரிய வழியை ராம லக்ஷ்மணர்களுக்கு தெரிவித்து அங்குள்ள சுக்ரீவனுடன் நட்பு பூண்டு சீதையை தேடும்படி அன்புடன் கூறினார். பின்னர் தன்னுடைய மெலிந்த உடலை அக்னியில் போட்டு உயிர் துறந்தாள். பின்னர் அந்த அக்னியிலிருந்து ஒரு அழகிய உருவம் புறப்பட்டது. அழகிய ஆபரணங்கள், ஆடைகள், மாலைகள், சந்தனம் போன்ற பூச்சு பொருட்கள் போன்றவற்றால் அந்த உருவம் அலங்கரிக்கப்பட்டு வெகு அழகாக இருந்தது. மின்னல் கொடிபோல் தோன்றிய அந்த உருவம் சபரிதான் என்பதை ராம லக்ஷ்மணர்கள் தெரிந்து கொண்டனர். ராமனுடைய தரிசனத்தாலும் அவருடைய ஆச்சாரியாரின் மகிமையாலும் சபரி மோட்ச உலகத்தை அடைந்தாள். சபரி மோட்ச உலகை அடைய முற்பிறவியில் அவள் செய்த புண்ணியமும் ஒரு காரணமாயிருந்தது. முற்பிறவியில் அவள் ஒரு நாட்டின் அரசியாக இருந்தாள். தன்னுடைய செல்வத்தை கொண்டு ஆடம்பரமாக வாழாமல் பலருக்கும் தொண்டு செய்தாள். ஆனால் அவள் அதனை வழங்கி வந்தாலே தவிர உடல் உழைப்பு கொஞ்சமும் செய்யவில்லை. எனவே மகான் ஒருவரை சந்தித்து மறுபிறவியில் உடல் தொண்டு செய்யும் பாக்கியத்தை பெற வேண்டும் என்று அருள் பெற்றாள். திரிவேணியில் தன் உயிரை விட்டாள். சபரி மறுபிறவியில் சபர் என்னும் மலை ஜாதியினர் வம்சத்தில் தோன்றினாள். எனவே அவள் சபரி என்று அழைக்கப்பட்டாள். கன்னி பருவத்தில் அவளுக்கு திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. திருமணத்தில் பலியிட்டு விருந்து வைப்பதற்காக 2 ஆடுகளை வீட்டில் கொண்டு வந்து கட்டி வைத்திருந்தனர். சபரி அதை கண்டு திடுக்கிட்டாள். உயிரை கொள்ள அவள் விரும்பவில்லை. எனவே அவள் நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேறினாள். பம்பா ஏரிக்கரையில் உள்ள மதங்க மகரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தாள். ஒருவரும் அறியாமல் மரக்கிளை ஒன்றில் வசிக்கத் தொடங்கினாள். பகலில் மரக்கிளையில் ஒளிந்திருப்பாள். இரவில் முனிவர்களுக்கு தொண்டு செய்து வந்தாள். முனிவர்கள் செல்லும் வழியை தூய்மைப்படுத்துவாள், தண்ணீர் தெளிப்பாள், இவை போன்று வேறு பணிகளையும் செய்வாள். ஒரு நாள் மதங்க மகரிஷி இவளை கண்டார். அவள் நிலைமையை விசாரித்து அறிந்தார். பின்னர் அவள் மேல் இரக்கம் கொண்டு அவளை தன் ஆசிரமத்தில் வைத்து கொண்டார். ராம நாம மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார். இந்த மதங்க மகரிஷியே வாலிக்கு சாபமிட்டவர். பின்னர் அவர் பிரம்மலோகம் செல்லும் பொழுது ராம நாமத்தை தினந்தோறும் உச்சரித்து வா, ராமர் கட்டாயம் உன் வீட்டிற்கு வருவார் என்று கூறிவிட்டு சென்றார். மதங்கர் கூறியபடி தினந்தோறும் ராமனின் வருகை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவருக்காக பழங்களை கொண்டு வந்து வைப்பாள். இரவு வரும் வரை எதிர்பார்ப்பாள். ராமர் வராததால் இரவில் அப்பழங்களை புஜித்து விடுவாள். இவ்வாறு ஆண்டுகள் பல கடந்தன. அவள் முதுமையடைந்தாள். இருப்பினும் மனம் தளராமல் அவருக்காக அனுதினமும் பழங்களுடன் காத்திருந்தாள். இப்பொழுது ராமர் வந்தார். அவள் எண்ணம் நிறைவேறியது. மகிழ்வுடன் மோட்ச உலகை அடைந்தாள். இவள் வரலாறு மூல நூலில் இவ்வளவு விரிவாக இல்லை. இருந்தாலும் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளது
குறிப்பிடத்தகுந்தது. அதன் பின்னர் தாயை போன்ற கருணையுடைய அந்த சபரியை எண்ணியபடியே வழி நடக்கத் தொடங்கினர். வழியில் மதங்கசரஸ் என்ற புண்ணிய நதியில் நீராடினார்கள். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு நாட்டு மார்க்கமாய் நடந்து சென்றனர். நீண்ட தூரம் நடந்தனர். வழியில் மேடுகளையும் பள்ளங்களையும் தாண்டினர். முடிவில் தாமரை, செங்கல் நீர் முதலிய மலர்களால் சூழப்பட்ட பம்பை ஏரியை அடைந்தனர். ஏரியின் கரையில் போய் இருவரும் உட்கார்ந்தனர். ஆரண்ய காண்டம் இதோடு முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மலை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால், அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.